சுண்டல், வடை, மரவள்ளிக்கிழங்கு. என்ன செய்வீங்க? ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, ஒரு ஐடியா தோணுச்சு. மனோ பாப்பா கத்து கொடுத்த மாதிரி சுண்டல் ஊற வச்சுனேன். மூக்கடலை சுண்டல். இதை வந்துட்டு தனியா ஏன் வேவிக்கணும் அப்படின்ட்டு இந்த இட்லி பாத்திரத்துல அடியில இதை சேர்த்து கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். சுண்டல் வேகத்தினால தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றலாம். இப்போ இதில் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பாத்திரத்தை இது மேலே வச்சு இப்போ அதுலேயே மேலே இப்படி தட்டி வச்சுக்கலாம். தட்டா வெள்ளைக்கிழங்கு இதை வந்து மேலே ஆவியில் வெந்தா நல்லா இருக்கும் இந்த கிழங்கு. அதனால இதையும் வச்சிடலாம். அது கூட வேகட்டும். ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி. இப்போ அந்த ஆவியிலே இது வேகட்டும். எது எப்படி வேகுதுன்னு அந்த முன்னாடி பார்ப்போம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். இப்போ எடுத்து பார்த்துருவோமா? வெந்திருக்குமா? வெந்திருக்கும். சூப்பரா வந்துருச்சு. வந்துருச்சா? சூப்பரா வந்துருச்சு. ஓகே. அப்ப அடியில இருக்கிறது வந்திருக்குமா? அத்தான் தெரியல. இதை எடுத்து வச்சோம். சுடுது பாருங்க. இதுதான் வெந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே இதுலயே வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். சரி, சூப்பராலாம் போச்சு. இதுனா ஒரு 5 நிமிஷம் வேகணும். ஆனா வந்து என்னன்னா ரெண்டு ஒரே டைம்ல இது சூப்பரான ஐடியா. அந்த தண்ணி வச்சு அது கீழே அதை வச்சுட்டு மேல கிழங்கு வச்சதுனால கிழங்கும் வந்துருச்சு. நல்லாவே வெந்துருச்சு. ஓகே, கிழங்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம். கிழங்கா? எப்படி மஞ்சள் சூப்பரா இருக்குது. தண்ணி ஊத்தாம இட்லி பானையில வச்சு வேக வச்சா சுடுது. தண்ணி ஊத்தாம அப்படியே வேக வைக்கிறது. கிழங்கு வேக வச்சா இது வந்து டேஸ்டா இருக்கும். தண்ணியில போட்டு கிழங்கு வேக வச்சா சப்புன்னு இருக்கும். இது வந்து டேஸ்டா இருக்கும். அது நல்லா பாரு, கலர் மாறல ஒண்ணும் இல்ல, அப்படியே மஞ்சள் குளிச்சிட்டு சூப்பரா இருக்கும். இப்போ அதை தாளிச்சு விட்டுருவோம். ஓகே. இப்போ சுண்டல் தாளிச்சுட்டேன். இங்க பாருங்க, சுண்டல் தாளிச்சாச்சு. இப்போ வடைய ரெடி. மரவள்ளிக்கிழங்கு ரெடி. வேக வச்சு அடுத்து வடை வச்சு வடையும் வந்துட்டு பருப்பு வடை. வச்சு குடிக்கணும். டீ வச்சு குடிக்கணும். சில ரெடி ஆயிடுச்சு. வடை ரெடி. அடுத்து டீ வச்சு குடிச்சுக்கிட்டு வடையை சாப்பிடலாம்.